ப்ராப்பரா கைட் பண்ணி ஸோ இங்க இருந்து நம்ம இந்தியால இருந்து நீங்க அப்ராட் போய் செட்டில் ஆகி ஸோ அங்க ஒரு யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணி அங்க நீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு வெளியே வர வரைக்குமே நம்ம வைப்ரூ வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த நேரலையில உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இமீடியட்டா மேல போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. சப்போஸ் லைவ்க்கு லைன் கிடைக்காதவங்க கீழே போயிட்டு இருக்க நம்பர் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க ஃபர்தர் டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ வந்து நம்ம யூனிவர்சிட்டிஸ் பத்தி நம்ம சொன்னோம். இப்போ வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ அவங்களுக்கே வந்து பெருசா நம்ம இது படிக்கணுமா அது படிக்கணுமா எந்த கண்ட்ரி போய் படிக்கணும் நம்ம என்ன கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நாலேஜபிள் இல்லாம இருக்காங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்க கிட்ட ஒவ்வொருத்தவங்க சஜஷன் கொடுப்பாங்க. இப்போ உங்களை பார்த்து வர ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க வந்து என்ன மாதிரியான கோர்சஸ் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க, வெளிநாட்டுல வந்து என்ன மாதிரியான கோர்சஸ் வந்து வேல்யூபிளா இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. ஸோ இதுல வந்து யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நல்லா மூவ் ஆகிற கோர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா வந்து மூவ் ஆகுது. ஸோ அந்த வந்து செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் வந்து அதுவும் பாத்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட் மூவிங் இருக்கு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இந்த மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா சில டெக்னிக்கல் கோர்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த டெக்னிக்கல் கோர்சஸும் பாத்தீங்கன்னா இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வராங்க. ஸோ இப்போ ஒரு ஆட்டோமொபைல் முடிச்சுட்டு வராங்கன்னா ஸோ அவங்களுக்கு ரிலேட்டடான கோர்சஸ் இருக்கு. ஸோ இதே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் முடிச்சுட்டு வராங்கன்னா ஸோ அவங்களுக்கு ரிலேட்டடான கோர்சஸ் இருக்கு. ஸோ இதுல காமனா வந்து அதிகமா போறது வந்து இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸோ டேட்டா சயின்ஸ், ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ், ஸோ இது மாதிரி கோர்சஸ் வந்து ஃபாஸ்ட் மூவிங் இருக்கு. ஸோ இதே வந்து இப்போ பிகாம் காமர்ஸ் முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து சப்ளை செயின் அண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கும். ஸோ இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதிகமா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாருக்கு வந்து லைக் இந்த கோவிட்க்கு அப்புறமே பாத்தீங்கன்னா இந்த நர்சிங், பாராமெடிக்கல் சயின்சஸ், ஸோ அண்ட் தென் வந்து பார்மசூட்டிக்கல் சயின்சஸ், ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகுது. ஸோ இப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன படிக்கிறாங்க, என்ன படிச்சுட்டு இருக்காங்க, ஸோ அவங்களுடைய கரியர் கோல் என்ன, ஸோ அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு இவங்க என்ன கோர்ஸ் படிச்சா கரெக்டா இருக்கும்ன்றதுதான் எங்களுடைய கவுன்சிலிங் மெத்தட் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மாதிரி கவுன்சிலிங் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த கோர்ஸ் வேணுமோ எந்த கண்ட்ரி வேணுமோ ஸோ அதுல வந்துட்டு இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ எனக்கு இந்த கண்ட்ரில போய் படிக்கணும், சில பேர் வந்து இந்த கோர்ஸ் படிக்கணும்னு வருவாங்க. ஸோ சில பேர் வந்து இந்த யூனிவர்சிட்டிஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் ஸோ அதே மாதிரி ஒண்ணுமே ஒரு பிளாங்க் ஸோ அப்ராட் போய் படிக்கணும், பட் வந்து என்ன படிக்கணும்னு தெரியாது, எந்த கண்ட்ரில படிக்கணும்னு தெரியாதுன்னு வரவங்களுக்கு ஸோ அவங்களுடைய ஃபேக்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி இப்போ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கணும், ஸோ அதுக்கப்புறம் நம்ம பட்ஜெட் ஒன்று பார்க்கணும், அண்ட் டியூரேஷன் ஆஃப் தி கோர்ஸ் பார்க்கணும். ஸோ இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யூனிவர்சிட்டிஸ் வந்து செலக்ட் பண்ணி. ஓகே, ஸோ இப்போ வந்து கோர்ஸ் டீடைல்ஸ் பத்தி சொன்னீங்க சார். அடுத்ததான் வந்து இப்போ டியூரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் ஒவ்வொரு டியூரேஷன்ஸ் இருக்கும். ஸோ எந்த ஷார்ட் டைம்ல இருந்து எந்த மாதிரியான டியூரேஷன்ல கோர்சஸ் அவைலபிள்? ஸோ இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ கோர்ஸ் வைஸா வந்து டியூரேஷன் வந்து நமக்கு அது வந்து யூஸ்வலா இல்ல எல்லா கண்ட்ரீஸ்லயுமே இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான். ஸோ இப்போ யூஜி கோர்ஸோட டியூரேஷன் எடுத்தீங்கன்னா மினிமம் 3 years, மேக்ஸிமம் வந்து அப் டு 5 years வரைக்கும் இருக்கும். ஸோ பிஜி கோர்ஸோட டியூரேஷன் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ யூஎஸ்ல பாத்தீங்கன்னா 2 years வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிஜி வந்து பண்ற மாதிரி இருக்கும். இப்போ யூகே அண்ட் அயர்லாந்து இந்த 2 கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து 1 yearல வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம், பிஜி மாஸ்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ கனடால வந்து பாத்தீங்கன்னா 2 years இருக்கும். ஸோ அண்ட் தென் நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியாவில் வந்து 1.5, ஆஸ்திரேலியாவில் 1.5 to 2 years இருக்கும். ஸோ நியூசிலாந்துல வந்து 2 years இருக்கும் கோர்ஸ் டியூரேஷன். ஓகே, சோ டியூரேஷன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் கண்ட்ரி பொறுத்து சேஞ்சஸ் இருக்கும். சோ நேரலே பார்த்துட்டு இருக்கவங்க சோ யூஜி முடிச்சுட்டு நான் பிஜி பண்ணணும் இல்ல மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எங்க போய் பண்ணலாம், என்ன பண்ணலாம், இல்ல எனக்கு வர அதர் கண்ட்ரீஸ்ல அப்ராட்ஸ்ல போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதுன்னு சொல்ல முடியும். சோ அதே மட்டும் இல்லாம 12th முடிச்சவங்க கூட வந்து அடுத்ததா ஃபர்தரா என்ன படிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, இல்ல அப்ராட் போய் படிக்கணுங்கிறது ஒரு ட்ரீமா இருக்கு அப்படின்னா சோ ஒரு நல்ல ஒரு கைட்னஸ் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா டோன்ட் வரிங்க, அதுக்காகவே நம்மளோட வைப்டோ இருக்காங்க. சோ அவங்களுக்கு டைரக்டா கால் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் நீங்க கேட்கலாம். இல்ல இந்த நேரலை மூலமா நீங்க ஃபர்தரா கேட்டு தெரிஞ்சுக்கணும்னாலும் தாராளமா கேட்கலாம். மேல லைவ் நம்பர் போயிட்டு இருக்கு, அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா டைரக்டா சார் உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரி, இப்போ நம்ம வந்து டியூரேஷன் பத்தி சொல்லுவோம். அடுத்தது வந்து இப்போ படிச்சு முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஜாப்
ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பேர் இப்போ எடுத்துனே வந்து பேரண்ட்ஸ் கேட்கிற ஒரு விஷயம், இந்த கோர்ஸ் படிச்சா இந்த ஜாப் கிடைக்குமா, எப்படி இருக்கும் அப்படின்றது தான், கெரியர் பத்தி தான் ஃபோக்கஸ்டே பண்ணுவாங்க. ஸோ இங்க வந்து நீங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி கொடுக்குறீங்க? இப்போ அப்ராட் அனுப்புறீங்க அப்படின்னா மேபி எனக்கு அப்ராட்லயே ஒர்க் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க என்ன ஹெல்ப் பண்றீங்கன்னு சொல்லுங்க. ஸோ இது வந்து எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ ஒன்ஸ் இதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் இருக்கு. ஸோ அந்த ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு அப்ராட் அனுப்பணும். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ சில பேர் வந்து எனக்கு அப்ராட் போயிட்டு எனக்கு ஒரு டிகிரி மட்டும் கிடைச்சா போதும், ஸோ நான் வந்து வந்துட்டு ஸோ இங்க வந்து ஒரு ஃபேமிலி பிசினஸ் இருக்கும், ஸோ நான் வந்து அங்க வந்து நான் வந்து அதை டேக் ஓவர் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஸோ போய் படிச்சுட்டு ஸோ அங்க வந்து ஒரு 2-3 இயர்ஸ் நான் ஒர்க் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் எப்படின்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். ஸோ ரிட்டர்ன் இந்தியா வரணுமா இல்ல அங்கேயே வந்து நான் கண்டினியூ பண்ணுமா டிசைட் பண்ணிக்கிறேன். ஸோ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிருப்பாங்க, நான் போகணும், கண்டிப்பா செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறப்ப நம்ம என்ன மெயினா பார்க்கணும் அப்படின்னா, ஸ்டே பேக் ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டே பேக் ஆப்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சேலஞ்சிற்கு உங்களை வரவேற்கிறோம். லக்ஸரியஸ் கார், ஸ்மார்ட் போன், எல்இடி டிவி. ஓகே, ஸோ இப்போ இது என்னன்னா இந்த ஸ்டே பேக் ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் விசால அவங்க ஸ்டடீஸ் முடிச்சுட்டு எத்தனை இயர்ஸ் வந்து அவங்களால இருக்க முடியும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ யூஎஸ்க்கு ஸ்டூடெண்ட் போனாங்க அப்படின்னா அவங்க 2 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட் விசால 3 இயர்ஸ் இருக்கலாம். இந்த 3 இயர்ஸ் வந்து ஜாப் தேடுறதுக்காக அவங்க கொடுக்குற டைம். ஸோ அப்போ 3 இயர்ஸ்ங்கிறது வந்து வெரி லாங் பீரியட். ஸோ 3 இயர்ஸ்ல வந்துட்டு கண்டிப்பா நமக்கு ஒரு ஜாப் கிடைச்சிடும். ஸோ இதே யூகே போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அயர்லாந்து போனாங்கனாலும் 2 இயர்ஸ் கொடுக்குறாங்க. கனடா போனாங்கனாலும் 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் நியூசிலாந்து போனாங்கனாலும் 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஆஸ்திரேலியால வந்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னா 3 to 5 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. up to 5 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதுல 2 டைப் ஆஃப் சிட்டிஸ் இருக்கும். ஸோ ஒரு சிட்டிக்கு ஒரு மாதிரி டியூரேஷன். ஸோ மினிமம் 3 இயர்ஸ், மேக்ஸிமம் 5 இயர்ஸ். ஸோ இந்த ஒரு இதை நம்ம மைண்ட்ல எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கும்போது நம்ம வந்து என்ன கோர்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம், ஸோ அந்த கோர்ஸுக்கு வந்து எந்த கண்ட்ரி வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதுல யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு ஒரு எவர்கிரீன் கண்ட்ரி. ஸோ அதுல வந்துட்டு நம்ம இந்த கோர்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்க ஐடி ஃபீல்டா இருந்தாலும் ஓகே, இல்ல ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டா இருந்தாலும் ஓகே, ஸோ ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருந்தாலும் ஓகே. ஸோ எந்த இது எடுத்தாலும் உங்களுக்கு வந்துட்டு அங்க வந்து எப்பவுமே ஸ்கோப் இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஒன்று பார்க்கணும். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு கண்ட்ரி ஒரு இதுக்கு வந்துட்டு ஃபேமஸா இருக்கும். இப்போ கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ஜாப் வேணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்கன்னா இப்போ அயர்லாந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ அயர்லாண்டை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஸோ சிலிக்கன் வேலி ஆஃப் யூரோப்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நார்மலா சிலிக்கன் வேலி பிளேஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ யூஎஸ்ல இருக்கிற ஒரு பிளேஸ். ஸோ இங்க வந்து எல்லா எம்என்சிஸ் உடைய ஹெட் குவார்டர்ஸுமே பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்கும். ஸோ அதே எல்லா எம்என்சிஸ் உடைய யூரோப்பியன் ஹெட் குவார்டர்ஸ் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இங்கதான் இருக்கு, அயர்லாந்துல தான் இருக்கும். ஸோ அதனால அயர்லாந்துல போனாங்க அப்படின்னா ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னொரு கன்சர்ன் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஸோ அயர்லாந்து, நியூசிலாந்து, ஸோ அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா. ஸோ இந்த 3 கண்ட்ரீஸ்ல உங்களுக்கு வந்துட்டு ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன் வந்து அதிகம். ஸோ யங் ஏஜ் பாப்புலேஷன் வந்து கம்மி. லைக் அபவ் 50 இயர்ஸ் பாப்புலேஷன் தான் அதிகமா இருக்காங்க. ஸோ இந்த 30s 40sல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு உள்ள வந்துட்டு நிறைய வேலை இருக்கு, பட் அதை செய்யறதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷார்டேஜ். ஸோ ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து ஷார்டேஜா இருக்காங்க. ஸோ அப்போ ஜாப் ஓரியன்டா போகணும் அப்படின்னா இந்த 3 கண்ட்ரிஸ் சூஸ் பண்ணாங்கன்னா, ஸோ இவங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஆஸ்திரேலியால எதுக்காக இப்போ 5 இயர்ஸ் ஸ்டேபாக கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து யங் ஜெனரேஷனை வந்து அவங்களுக்கு வேணும், நிறைய வேணும். ஸோ அவங்களை வந்துட்டு உள்ள கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் இது பண்றாங்க. ஸோ இது போக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தோம்னா, இப்போ நான் சொன்ன இந்த 6 கண்ட்ரிஸ்லயுமே ஸோ ஆஸ் அன் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் வந்து 20 hours per week வந்துட்டு பார்ட் டைமா ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பார்ட் டைம் ஜாப்ஸ் அப்படின்னு இருக்கும்போது, இப்போ படிச்சுட்டே நான் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க பண்ணி தரீங்களா? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது வந்து என்னன்னா பார்ட் டைம் வந்து ஒன்ஸ் அவங்க அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அங்க சர்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நாங்க யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா, எங்களோட ப்ரீவியஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அங்க படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி வந்து மேபி இப்போ முடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா வந்து அவங்க கோர்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இங்கிருந்து போற ஸ்டூடெண்ட் வந்துட்டு அவங்க படிக்கிற யூனிவர்சிட்டிக்கோ இல்லை அவங்க இருக்கிற லொகேஷனுக்கோ போனாங்க அப்படின்னா, ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து அங்க லைக் ரெஃபரன்ஸ் மாதிரி கொடுப்போம். ஸோ அங்கிருந்து வந்து அவங்க பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்தரா நீங்க நம்ம கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணி வேற ஒரு யூனிவர்சிட்டி வேற கண்ட்ரிக்கு போயிருக்காங்க அப்படிங்கும்போது
போது அங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு சம் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா கூட நம்ம எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க. சில பேருக்கு வந்து இடம் கன்வீனியன்டா இருக்காது, அக்கோமடேஷன் ப்ராப்ளமா இருக்கும், ஃபுட் வைஸ் ப்ராப்ளமா இருக்கும், ஹெல்த் கிளைமேட் சேஞ்சஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு சம் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கும் நம்ம வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கோமா? கண்டிப்பா. என்னன்னா இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்றதுல இருந்து ஸோ வீசா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபிளைட் டிக்கெட்ஸும் புக் பண்ணி கொடுத்து அகாமடேஷனும் நாங்கள் புக் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? ஸோ எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அலுமினிஸ் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கில்ட் ஒர்க்கர் வீசால எடுத்து செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ ஃபோன் பண்ணி பேசுவாங்க, சார் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க சார், நான் வந்து ஹெல்ப் பண்ணி தரேன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து அம்பாசடர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமா வந்து இது மாதிரி இஷ்யூஸ் இது வரைக்கும் வந்ததில்லை. ஸோ இன்கேஸ் வந்துச்சுன்னா அங்க வந்து ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம அம்பாசடர்ஸ் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அம்பாசடர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். வெளிநாட்டுல போய் படிக்கணும், அதாவது அப்ராட்ல போய் ஏதாவது ஒரு கண்ட்ரில நான் படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஸோ என்ன கோர்சஸ் எடுக்கலாம், அந்த கோர்சஸோட வேல்யூ என்ன, எவ்வளவு டியூரேஷன், ஃபீஸ் எவ்வளோ, ஸோ இதெல்லாம் நாம கேட்டு தெரிஞ்சுக்கணும். நாம எப்படி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும், வீசா ப்ராசஸ் என்ன, இது எல்லாமே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கீங்கன்னா நீங்க கவலையே பட வேண்டாம். வைப்2 வாங்க. வைப்2 டைரக்டா வரும்போது உங்களுக்கு A to Z நீங்க ஒன்ஸ் அங்க போய் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ரிட்டர்ன் நீங்க வர வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ என்ன படிக்கிறது, என்ன ஃபர்தரா என்ன பண்றது அப்படின்னு தெரியாம டவுட்ஃபுல்லா இருக்காங்க. ஈவன் மாஸ்டர்ஸ் படிக்கணும்னாலும் சரி, இல்ல நான் இப்பதான் 12th எக்ஸாம் எழுதுறேன், ஃபர்தரா என்ன கோர்சஸ் பண்றது, எந்த யூனிவர்சிட்டி போறது அப்படிங்கறது தெரியாம இருக்கவங்க தாராளமா நம்மளோட வைப்2 வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஸோ வைப்2ஓட நம்பர் கீழே போயிட்டு இருக்கு. இல்ல உங்களுக்கு டைரக்டா நீங்க சார் கிட்ட இப்ப பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல போயிட்டு இருக்க நேரலை நம்பர் இருக்கு, லைவ் நம்பர், அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் இப்போ வந்து ஸ்காலர்ஷிப் பத்தி சொல்லுங்க சார். நிறைய பேர் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ பர்சன்டேஜ் ஜாஸ்தி எடுத்திருப்பாங்க, நான் ஸ்காலர்ஷிப்ல பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு. ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து நம்ம எல்லா யூனிவர்சிட்டிஸ்லயுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, எப்படி கொடுக்குறீங்க? கண்டிப்பாங்க. ஸோ இப்போ ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா ஸோ இதுல வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மெரிட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப். ஸோ இந்த மெரிட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அவங்களோட அகாடமிக் ஸ்கோரை பேஸ் பண்ணி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப்னு இருக்கும். ஸோ நீட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப் வந்து இப்போ ஃபினான்ஷியலி பேக்வர்ட் ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து நிறைய இருக்கும் அப்ராட்ல போய் படிக்கிறதுக்கு. ஸோ அந்த தென் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. ஸோ ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா அவங்களோட கோ கரிக்குலர் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க, பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுல ஒரு 2 விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா ஸோ ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச என்னோட இதுல வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட் தான். ஸோ இவங்க வந்து யூகேல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்து செலக்ட் ஆனாங்க. ஸோ அந்த யூகேல இருக்கிற யூனிவர்சிட்டியோடைய அவங்களுக்கு டோட்டல் ஃபீஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 24 lakhs. சரிங்களா? அண்ட் தென் அவங்களோட லிவிங் காஸ்ட் அண்ட் தென் வீசா எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு 37 lakhs வந்துட்டு அவங்களுக்கு டோட்டல் பட்ஜெட் வந்தது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப், பிரிட்டிஷ் கவுன்சில் ஸ்காலர்ஷிப்னு ஒரு ஸ்காலர்ஷிப், அந்த ஸ்காலர்ஷிப் எழுதி அதுல வந்து நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்கோர்ல வந்து உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 100% ஸ்காலர்ஷிப் இன்க்ளூடிங் ஃபிளைட் டிக்கெட்ஸ். ஸோ ஃபிளைட் டிக்கெட்ஸ் வந்து எல்லாமே வந்து ஸ்காலர்ஷிப்ஸ்ல கிடைச்சு. அண்ட் சேம் இந்த இன்டேக் அவங்க வந்து ஒரு 2-3 years முன்னாடி போனாங்க. இப்போ இந்த இன்டேக் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாங்க வந்து லைக் தமிழ்நாடு மட்டும் பண்றது இல்ல, பேன் இந்தியா பண்றோம். ஸோ ஜார்க்கண்ட்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட், ஸோ அவர் வந்து இந்த ஜான் இன்டேக்கு ஃபிளை பண்ணாரு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஜார்க்கண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸோ அவங்க கம்யூனிட்டியில இருந்து யாராவது ஒருத்தருக்கு வந்து அப்ராட்ல வந்துட்டு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது அப்படின்னா ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அதுல இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜான்வரிக்கு ஜார்க்கண்ட்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் போனாரு. ஸோ அவருக்கும் பாத்தீங்கன்னா விசா சார்ஜ்ல இருந்து ஃபிளைட் டிக்கெட்ல இருந்து டியூஷன் ஃபீஸ், அகாமடேஷன், ஃபுட் எல்லாமே அவர் முடிக்கிற வரைக்கும் எல்லாமே வந்து 100% ஸ்காலர்ஷிப். ஸோ இது என்ன அப்படின்னா ஸோ இது மாதிரி வந்து யூனிவர்சிட்டி ஸ்பெசிபிக் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கும் அண்ட் பிரைவேட் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கும். ஸோ யூனிவர்சிட்டி ஸ்பெசிபிக் வந்து அந்த யூனிவர்சிட்டி வந்து நம்மளோட மெரிட்டையோ ஸோ இதையோ பார்த்துட்டு கொடுக்குற ஸ்காலர்ஷிப். அண்ட் இந்த பிரைவேட் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் எழுதணும், ஸோ நிறைய வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூஸ் மாதிரி அட்டன் பண்ணணும். ஸோ இப்போ இந்தியாலையும் கொடுப்பாங்க, அந்த டெஸ்டினேஷன் கண்ட்ரிலயும் கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து டாக்டர் மன்மோகன் சிங் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணிட்டு செலக்ட் ஆனோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும்.
ஸோ அதில் வந்துட்டு நம்ம செலக்ட் ஆனோம் அப்படின்னா நமக்கு 100% ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அண்ட் எஸ்பெஷலி ஃபார் விமன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டிங்கேல் ஸ்காலர்ஷிப்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ அப்புறம் நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த பிரிட்டிஷ் கவுன்சில் ஸ்காலர்ஷிப் ஸோ இது இருக்கும். ஸோ இதே அப்ராட்ல பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப். ஸோ இது காமன்வெல்த் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளிகபிள் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கு. இல்லை வைஸ் சான்சலர் ஸ்காலர்ஷிப், கிரேட் ஸ்காலர்ஷிப் சொல்லி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப் கண்டிப்பாங்க. ஸோ எப்படி வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் அப்ளை பண்ணணும், ஸோ ஏன்னா ஒரு ஸ்காலர்ஷிப்க்கு ஒரு டெட்லைன் இருக்கும். ஸோ எப்போ அப்ளை பண்ணணும், ஸோ எப்போ இது பண்ணணும்னு சொல்லி அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நாங்கள். ஓகே. ஸோ இப்போ நேரலை பார்த்துட்டு இருக்கவங்க, ஸோ உங்க குழந்தைங்களை வந்து அப்ராட்ல படிக்க வைக்கணும், எந்த யூனிவர்சிட்டியில படிக்க வைக்கிறது, ஸோ யாரை அப்ரோச் பண்றது அப்படின்னு தெரியாம இருக்கீங்க அப்படின்னா நீங்க கவலையப்பட வேண்டாம். உங்களை கைட் பண்றதுக்காக தான் நம்மளோட வைப்டூ இருக்காங்க. ஸோ வைப்டூல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டியா இருந்தாலும் என்ன கோர்சஸா இருந்தாலும் நீங்க வந்து தாராளமா வந்து படிக்கலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. A to Z. ஒன்ஸ் நீங்க இந்தியால இருந்து பாஸ்போர்ட் அண்ட் விசா எடுத்து போய் நீங்க அங்க செட்டில் ஆகி கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணி வெளியே வர வரைக்குமே உங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்தர் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும், உங்களோட டவுட்ஸ் ஏதாவது கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் தாராளமா இந்த நேரலைக்கு கால் பண்ணுங்க. ஸோ மேலே ஸ்ட்ரிப்ல நம்பர் போயிட்டு இருக்கு. ஸோ இல்ல என்னால லைவ் கால் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே போயிட்டு இருக்க நம்பர் நோட் பண்ணி வச்சுட்டு ஃபர்தர் டீடைல்ஸ் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் இப்போ நம்ம 1 by 1 பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அடுத்ததான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எஜுகேஷனல் லோன் எல்லாத்தினாலுமே வந்து அப்ராட் போய் படிக்க வைக்க முடியுமான்னா ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். எஜுகேஷன் லோன் வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோமா எப்படின்றத சொல்லுங்க. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எஜுகேஷன் லோன் வந்து இன்னைக்கு முன்ன மாதிரி இல்லாமல் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராட் எஜுகேஷன் வந்துட்டு லோன் வாங்கணும்னா ப்ராசஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லென்த்தியான ப்ராசஸ், ஒரு டிடிஎஸ் ப்ராசஸ். ஸோ அது வந்து நமக்கு லோன் வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. ஸோ இதில் வந்து 2 types ஆஃப் லோன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து வித் கொலேட்ரல், இன்னொன்று வித்தவுட் கொலேட்ரல்னு சொல்லுவாங்க. ஸோ வித் கொலேட்ரல் அப்படின்னா நம்ம ஏதாவது நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது பிளட்ஜ் பண்ணி ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக. ஹலோ குட் ஈவினிங்மா, உங்க பேரு? எங்க பேர் கீதாங்க மேம். சொல்லுங்கம்மா, உங்களோட டவுட்ஸ் என்னன்னு கேளுங்க. சார் லைன்ல இருக்காரு. மேம் என் சன் வந்து இப்ப 3rd year பிடெக் ஐடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிடெக் ஐடி பண்ணிட்டு இருக்காருங்களா? ஆமாங்க. ஓகே ஓகேமா. மேல வந்து அதர் ஸ்டடிஸ்க்கு என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுங்க? இங்க முடிச்சுட்டு ஓகே அடுத்து இது பண்றதுன்னா என்ன பண்ணுங்க? இப்போ வந்து 3rd year படிச்சுட்டு இருக்காரு இல்லைங்களா? ஆமாங்க சார். ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ அடுத்தது வந்து இன்னும் 1 year இருக்கு அவர் வந்து முடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ அந்த 1 year வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ராட்ல போய் படிக்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ற மாதிரி இருக்குமா? ஸோ இப்போ ஒரு இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் வந்து அவங்க கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த டெஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்க வந்து அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா அது ப்ரிப்பேர் பண்ணி தான் எழுதணும். சரிங்களா? படிக்கிறப்போ அந்த எக்ஸாம் வந்து அவங்க எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ ஒன்ஸ் அவங்க ஃபைனல் இயர் வந்து என்ட்ரி ஆகிறப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்கும், ஒரு IELTS, TTE இது மாதிரி இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இது மாதிரியான டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கே நமக்கு ஒரு 6 months கிட்ட ஆயிரும். ஸோ அப்ப என்ன அப்படின்னா இப்பத்துல இருந்து அதுக்கு வந்து ட்ரைனிங் போனாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து எழுதி முடிக்கிறப்போ ஃபைனல் இயர் வந்துருவாங்க. ஸோ ஒன்ஸ் ஃபைனல் இயர் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து அவருக்கு வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நீங்க இப்போ உங்களுக்கு அந்த டெஸ்ட்டுக்கு வந்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டெஸ்ட்டுக்கு வந்து ட்ரைனிங்கும் நம்ம ப்ரொவைட் பண்றோங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க அந்த அங்க கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதுக்கு எப்படி அதுக்கு என்ன ஃபீஸ் ஆகும், ஸோ எப்படி வந்து நம்ம அந்த டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்றது, அது எத்தனை மாசம் வந்து நம்ம படிக்கணும், ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே ஹலோ ஓகேமா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க வந்து நேரிலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமா லைவ் ஷோக்கு கால் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க கீழே போயிட்டு இருக்க நம்பர் நோட் பண்ணி வச்சுட்டு ஃபர்தர் டீடைல்ஸ் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்க கால் பண்ணவங்க வந்து கீழே நம்பர் போயிட்டு இருக்குமா 9514095147 அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுட்டு 4 ஓகே. ஸோ கேட்டுட்டு நீங்க ஃபர்தர் டீடைல்ஸ் நீங்க வந்து கேட்க தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்ம தொடர்ந்து வந்து நம்ம எஜுகேஷன் லோன் பத்தி பேசிட்டு இருக்கோம் சார். லோன் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க,
ஸோ அதான் கொலேட்ரல் நான் கொலேட்ரல் ஸோ 2 டைப் இருக்கு. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொலேட்ரல்ல பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம ஏதாவது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பிளட்ஜ் பண்ணிட்டு நம்ம வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் கொலேட்ரல் வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் எனி இது வந்து நமக்கு வந்து அந்த லோன்ஸ் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நான் கொலேட்ரல் லோன்ஸ் வந்து எல்லா பேங்க்குமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா லைக் நேஷனலைஸ் பேங்க், பிரைவேட் பேங்க்ஸ் அண்ட் தென் என்பிஎஃப்சிஸ் கூட வந்து டைப் வச்சிருக்கோம். லைக் இப்போ யூனியன் பேங்க் இருக்கு, இந்தியன் பேங்க் இருக்கு, ஸோ தென் வந்து பாத்தீங்கன்னா HDFC கிரெடிலா, ஸோ இவங்க அப்புறம் அவான்சே, ஸோ இது மாதிரி பேங்க்ல வந்து நாங்க வந்து டைப் வச்சிருக்கோம். ஸோ எங்களுக்கு வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு நான் கொலேட்ரல் லோன் வேணும் அப்படிங்கும்போது ஸோ எங்களோட பேங்கிங் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க மூலியமா வந்து லோன்ஸ் வந்து நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஸோ இப்போ அப்ராடுக்கு வந்து எஜுகேஷன் லோன்ஸ் வந்து நாட் ஓன்லி டியூஷன் ஃபீ பட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா லிவிங் காஸ்ட்டுக்கும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து லோன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லாமே என்டையரா கவர் ஆயிடும். ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு என்னன்னா வந்து கொஞ்சம் கேப் விட்டுருப்பாங்க, யூஜி முடிச்சுட்டு பிஜிக்காக கேப் விட்டுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க எனக்கு கேப் ஆயிடுச்சு, ரொம்ப லாங் இது விட்டாச்சு, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்கு இப்ப படிக்கணும்னு ஆசை இருக்கு, இப்ப நான் என்ன பண்றது, பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும், ஏஜ் லிமிட் கிராஸ் ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இப்போ அப்ராட் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து ஒரு கிரைட்டீரியாவே கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க போனாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 53 years ஆஃப் ஏஜ். சரிங்களா? ஸோ இது வந்து சில கண்ட்ரிஸ் மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கனடா எடுத்தீங்கன்னா கனடால வந்து 40 years வரைக்கும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ 40க்கு மேல போச்சு அப்படின்னா அப்பயும் வந்து என்னன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் வந்து சீட்ஸ் வந்து வாங்கிடலாம். ஸோ ஏஜ் வந்து கிரைட்டீரியா கிடையாது. பட் என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம முடிச்சு வந்து 8 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 10 yearsஓ இல்ல 8 yearsஓ இல்ல 5 yearsஓ இல்ல 4 yearsஓ அந்த கேப் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த கேப்புக்கு வந்து ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணும். இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்போம், ஸோ படிச்சு முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஒர்க் பண்ற இதுக்கு வந்து நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ஸ் ஸோ அந்த கேப்புக்கு மட்டும் கரெக்டான ஜஸ்டிபிகேஷன் கொடுத்து. சூப்பர் சார். ஸோ இப்போ வந்து நம்ம நேரலையில நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு வந்து வெளிநாடு போய் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கனவாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கவங்க நம்ம வந்து யார்கிட்ட போய் கேட்கறது, ஃபர்தர் டீடைல்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது, நம்ம விசா ப்ராசஸ் எப்படி பண்ணுவோம், என்ன யூனிவர்சிட்டியில படிக்கலாம், என்ன கோர்சஸ் படிக்கிறனால என்ன பெனிஃபிட் இருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நம்மளோட வைப்டூ வந்து விசிட் பண்ணி பாருங்க. வைப்டூல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா A to Z எல்லாமே நம்மளுக்காக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்க இங்க இந்தியால இருந்து நீங்க கிளம்பி போயிட்டு அங்க ஸ்டடீஸ் முடிச்சு திரும்ப ரிட்டர்ன் வந்து ஈவன் தோ ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கூட அவங்க உங்களுக்காக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க லைவ் ஷோக்கு கால் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல ஸ்ட்ரிப்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. இல்ல சார் கிட்ட வந்து நீங்க டைரக்டா பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஃபர்தர் டீடைல்ஸ் அவர் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஃபர்தர் டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். ஸ்டே டியூன். ஸோ இவ்வளவு நேரம் நம்மளோட வைப்டூவோட விஷயங்கள் பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டடீஸ் அப்ராட், ஸோ அப்ராட்ல போய் படிக்கணுங்கிறது நிறைய பேருக்கு கனவாவும் ஒரு லட்சியமாவும் கூட இருக்கலாம்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம வைப்டூ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வைப்டூ நீங்க கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 9514095141. ஸோ லாஸ்ட்ல வந்து 7க்கு பதிலா 1 நம்பர் நீங்க டயல் பண்ணுங்க. பிகாஸ் வந்து அந்த நம்பர் வந்து 7க்கு பதிலா 1 போடுங்க, உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண முடியும். தொடர்ந்து பேசலாம். ஷோட காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ ஹலோ, குட் ஈவினிங். யார் பேசுறீங்க? கிருஷ்ணா பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து. ஓகே சார், என்ன டவுட் இருக்கு சார்? என்ன கொஸ்டின் கேளுங்க சார். சார் லைன்ல இருக்காரு. ஹலோ. ஹலோ சார். ஹலோ, ஹாய், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு? சார், நான் ஃபாரின் போய் படிக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குங்க சார். ஓகேங்க சார். அப்போ அதுக்கு ஏதாவது எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி இருக்குங்களா சார்? ஆமா. ஸோ இப்போ நம்ம வந்து எந்த கண்ட்ரி போறோமோ அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம எக்ஸாம்ஸ் எழுதணும். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ அப்ராட்ல வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ் போய் நம்ம எழுதணும் அப்படின்னா, லைக் படிக்கணும் அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நிறைய டெஸ்ட் இருக்கு. ஸோ IELTS, PTE, TOEFL இது மாதிரி டெஸ்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சரிங்களா? அந்த நெக்ஸ்ட் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணோம்னா ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணாங்க இல்ல எப்படிங்க சார்?
ஆக்சுவலி இந்த எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் நீங்க என்ட்ரி ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஸோ உங்களுடைய ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எழுதி நீங்க வந்து நல்லா ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் ஈஸியா கிடைக்கும். அண்ட் தென் நான் கொலேட்ரல் எஜுகேஷன் லோன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? கோயம்புத்தூர்ல இருக்கோம், இந்த ஆபீஸ் எப்படி சார் கான்டாக்ட் பண்றது? ஸோ கோயம்புத்தூர்ல வந்துட்டு ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ் புரம் டிபி ரோடு இருக்கு இல்லைங்களா? ஸோ டிபி ரோட்ல ஸோ பழமுதிர் நிலையத்துக்கு ஆப்போசிட் பில்டிங்ல பாத்தீங்கன்னா 3rd ஃப்ளோர்ல ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வந்து கீழே இருக்கும். ஸோ அதோட அதே சேம் பில்டிங்ல பாத்தீங்கன்னா 3rd ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் இருக்கும். ஓகேங்க சார். சோ கீழ நம்பர் போயிட்டு இருக்கு இல்லையா சார், 9514095141 அப்படின்ற நம்பர் நோட் பண்ணிக்கோங்க சார். சோ நோட் பண்ணிட்டு ஃபர்தர் டீடைல்ஸ் நீங்க போறதுக்கு முன்னாடி கூட ஈவன் லேண்ட்மார்க் தெரியலனாலும் நீங்க கால் பண்ணிட்டு போய் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ. ஸோ தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில நம்ம வந்து எஜுகேஷன் லோன் பத்தி பேசிட்டு இருந்தோம் சார் இடையில. ஸோ எஜுகேஷன் லோன் வந்து நீங்க சொன்னீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இவர் கேட்ட கொஸ்டின் தான், நம்ம ஈவன் ஐஎல்டிஎஸ் டோஃபல் எல்லாம் வந்து படிக்கணும். இப்போ ஈவன் ஒரு அப்ராட் போறோம், ஒரு கண்ட்ரி போகணும்னா என்ன கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், என்ன மாதிரியான கோர்சஸ் நம்ம படிக்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு மாதிரியான என்ட்ரி ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ்க்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் போய் படிக்கணும் அப்படின்னா ஸோ அவங்க வந்து என்னன்னா ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஸோ இப்போ இந்த இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட் வந்து ஒரு 3 இருக்கு. ஸோ ஐஎல்டிஎஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்கும், ஸோ டோஃபல்னு ஒரு எக்ஸாம் இருக்கும், அப்புறம் பிடிஇன்னு ஒரு எக்ஸாம் இருக்கும். ஸோ இந்த 3ல வந்துட்டு ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் பண்ணும். பட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு ஆல் தி யூனிவர்சிட்டிஸ், ஸோ எல்லா யூனிவர்சிட்டிஸும் எல்லா கண்ட்ரிஸும் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ற ஒரு எக்ஸாம் வந்து ஐஎல்டிஎஸ். ஸோ இது வந்து ஸ்டடீஸ்க்கு மட்டும் கிடையாது. ஸோ ஈவன் வந்து ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னாலும் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ் போறப்ப பாத்தீங்கன்னா ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணணும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஒரு 70% ஆஃப் யூனிவர்சிட்டிஸ்ல வந்துட்டு டோஃபல் அண்ட் பிடி வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம எந்த எக்ஸாம் எடுக்கிறோமோ அதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ண யூனிவர்சிட்டியில இந்த டெஸ்ட் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்ஸ் போகணும். ஸோ இது எல்லாத்துக்குமே நாங்க சஜஸ்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஐஎல்டிஎஸ் இது ஒன்று இருக்கும். ஸோ அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் வந்து ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டும் சில டெஸ்ட் வந்து கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ யூஎஸ்ல போயிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து யூஜி படிக்கணும் அப்படின்னா, அண்டர் கிராட் படிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த ஐஎல்ஸ் அந்த லாங்குவேஜ் டெஸ்ட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சாட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே கிளியர் பண்ணணும். ஸோ இதே வந்துட்டு யூஎஸ்ல போய் பிஜி பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஐஎல்ஸ் பிளஸ் வந்து ஜிஆர்இன்னு ஒரு எக்ஸாம் இருக்கும். ஸோ அதை வந்து கிளியர் பண்ணணும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் வந்து யூஎஸ்ல போயிட்டு ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஐஎல்ஸ் பிளஸ் ஜிமேட்னு ஒரு எக்ஸாம் இருக்கும். ஸோ இதை வந்து கிளியர் பண்ணணும். ஸோ இது யூஎஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்ளிகபிள். மற்ற கண்ட்ரீஸ்ல வந்துட்டு டாப் யூனிவர்சிட்டிஸ்ல வந்துட்டு இது வந்து கேட்பாங்க. பட் கோவிட்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லெவரேஜ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இதுல வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ஐஎல்ஸ் படிக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்போ நான் ஸ்டேட் போர்ட்ல படிச்சேன். ஸோ நான் இங்கிலீஷ் வந்து என்னால மேனேஜ் பண்ண முடியும். பட் வந்து நான் வந்து ஐஎல்ஸ் எழுதுனா வந்து எனக்கு மார்க்ஸ் வந்து கம்மியா இருக்கு, என்னால வந்து மேனேஜ் பண்ண முடியல. நான் ஐஎல்ஸ் இல்லாம ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஸோ யூகேல வந்துட்டு பாத்தீங்கன்னா வித்தவுட் ஐஎல்ஸ் அவங்க போய் படிக்கலாம். சரிங்களா? ஸோ 12th அவங்க வந்து 12th இங்கிலீஷ்ல வந்துட்டு ஒரு நல்ல ஸ்கோர் வச்சிருந்தாங்க அப்படின்னா ஸோ வித்தவுட் ஐஎல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூகேல வந்து படிக்கலாம். எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமே இல்லாம படிக்கலாம். ஸோ 12th இங்கிலீஷ்ல மட்டும் கொஞ்சம் நல்ல மார்க் வச்சிருக்கு. ஸோ அது ஒன்று இருக்கும். ஸோ எனக்கு வந்து இங்கிலீஷ் டெஸ்ட் வந்து பிரச்சனை கிடையாது. பட் வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட் வந்து ஏன்னா அதுல வந்துட்டு ஆப்டிடியூடு ஸோ இது மாதிரி டெஸ்ட் வரும். ஸோ இந்த டெஸ்ட் வந்துட்டு என்னால எழுத முடியாது. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து சேம் வந்து யூஎஸ்ல நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கோவிட்க்கு அப்புறம் வந்து ஸோ மோஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ்ல வந்துட்டு வித்தவுட் ஜிஆர்இ வித்தவுட் ஜிமேட் நீங்க அந்த லாங்குவேஜ் டெஸ்ட் மட்டும் எழுதினா போதும். மற்ற எந்த டெஸ்ட்டுமே இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அட்மிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் இல்லாம இந்த டெஸ்ட் எழுதுறதால என்ன யூஸ்? ஸோ அபார்ட் ஃப்ரம் யுவர் என்ட்ரி ரிக்வயர்மெண்ட் இல்லாம வந்து என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதி நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் கொலேட்ரல் எஜுகேஷன் லோன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு
ஒரு இன்டேக் வந்துட்டு ஒரு 50 சீட்ஸ் இருக்கும் வைங்க. ஸோ 50 சீட்ஸ் தான் இருக்கும். ஆனா அதுக்கு போறதுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 அப்ளிகேஷன்ஸ் போகும். ஸோ அப்போ அந்த 500ல இருந்து அவங்க வந்து 50க்கு தான் சீட் கொடுக்க முடியும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அகாடமிக் வைஸா வந்துட்டு மார்க் வைஸா வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து பிரிப்பாங்க. ஸோ அது பிரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அகைன் வந்துட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிற்பாங்க. ஸோ டாப் ஒரு 80க்கு மேலே அப்படின்னு பார்த்தாலே 80க்கு மேலே ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ இந்த 100 ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து 50 தான் கொடுக்க முடியும் போது என்ன பண்ணுன்னா ஸோ இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஒரு டை பிரேக்கர் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ இதுல வந்துட்டு யார் அதிகமாக ஸ்கோர் பண்ணிருக்காங்களோ அந்த 50க்கு வந்துட்டு சீட்ஸ் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஸ்டாண்டர்டைஸ்ட் எக்ஸாம். ஸோ அதே மாதிரி அடுத்த என்ட்ரி ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் இல்லாம என்னன்னா நம்மளுடைய அகாடமிக்ஸ். ஸோ இப்போ அகாடமிக்ஸ்ல வந்துட்டு நான் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும். ஸோ இப்போ மேக்ஸிமம் வந்து எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு அப்ராட் போய் படிக்கணும் அப்படின்னா ஒரு 80% மேல இருக்கணும், ஒரு 70% மேல இருந்தால் தான் என்னால் அப்ராட்ல போய் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெர் ஆர் யூனிவர்சிட்டிஸ். ஸோ யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஸோ நல்ல யூனிவர்சிட்டிஸே பார்த்தீங்கன்னா ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% அண்ட் அபோவ் அவங்க ஸ்கோர் பண்ணியிருந்தாலே ஸோ அவங்க வந்து ஈஸியாக வந்து அப்ராட்ல போய் படிச்சுக்கலாம். ஓகே சார், இப்போ நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். என்ட்ரி ரெக்ரூட்மெண்ட்ஸ் பத்தி சொன்னீங்க. இப்போ வந்து ஒவ்வொரு கோர்சஸ் தனியா நம்ம எடுக்கிறோம். இப்போ நர்சிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து என்ன பேசிக் நம்ம என்ன பண்ணிருக்கணும், நம்ம நர்சிங் படிக்கலாம்னு ஆசை இருக்கும். ஏன்னா இங்க விட அப்ராட் அதர் கண்ட்ரீஸ்ல படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து நாலேஜ் கெயின் பண்ண முடியும். ஸோ இப்போ நர்சிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்ன மாதிரியான என்ட்ரி ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருக்கு, என்ன பண்ணணும்? ஸோ அவங்களுக்கும் எந்த ஸ்பெஷல் என்ட்ரி ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் கிடையாது. ஸோ நர்சிங் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு ஒரு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாங்கன்னா ஸோ அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எம்எஸ்சி நர்சிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்ட்ரி ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எந்த கோர்ஸுக்குமே இருக்காது அப்பார்ட் ஃப்ரம் மெடிக்கல் கோர்சஸ் தான். சரிங்களா? ஸோ மெடிக்கல் கோர்சஸ் வந்து நீங்க இப்போ நான் சொன்ன இந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ்ல வந்து அவங்க பண்ணி முடிக்கணும் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு அந்த 5 இயர்ஸ் முடிச்சு வர்றதுக்குள்ள 2.5 to 3 crores வந்து அவங்களுக்கு ஆயிடும். பட் வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி மெடிக்கலுக்கு போறப்போ மட்டும்தான் ஸோ ஒரு கண்ட்ரீஸ்லயும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். பட் யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி கண்ட்ரீஸ்ல மெடிக்கல் போய் படிக்கிறவங்க ரொம்ப கம்மி. ஸோ இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிஜி போவாங்க. ஸோ யூஜி வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுட்டு ஸோ பிஜிக்கு வந்துட்டு அங்கே போவாங்க. இப்போ எங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த செப்டம்பர் இன்டேக் வந்து நாங்கள் ப்ராசஸ் பண்ணிருக்கோம். ஸோ அவங்க வந்துட்டு யுக்ரைன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க. எம்பிபிஎஸ் அங்கே முடிச்சுட்டு ஸோ இப்போ வந்துட்டு யூகேக்கு வந்துட்டு பிஜி பண்றதுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நாங்க இப்போ ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி நீங்க வேற ஒரு கண்ட்ரில ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஸோ இந்த கண்ட்ரில பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுவும் வந்து பாசிபிள் தான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி போறப்ப மட்டும் இந்த பிஜிக்கு போறப்ப மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுமே மேக்ஸிமம் இருக்காது. ஸோ சில இதுல மட்டும் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம அந்த யூனிவர்சிட்டி என்ட்ரி ரிக்வயர்மெண்ட்ஸை பார்த்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த எக்ஸாம் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் நம்மளோட வைப்டூ பத்தி. வைப்டூ நீங்க டைரக்டா போய் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆர்எஸ்புரம் டிபி ரோட்ல லொக்கேட் ஆயிருக்காங்க. எக்ஸாக்டான உங்களுக்கு லொகேஷன் வேணும் அப்படின்னா நான் சொல்ற நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9514095141 அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு ஃபர்தர் டீடைல்ஸ் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நம்மளோட வெப்சைட் இருக்கு www.webdu.com அப்படின்ற வெப்சைட்குள்ள போனீங்கன்னாலும் ஃபர்தர் டீடைல்ஸ் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட எல்லா விஷயத்துக்கும் நம்மளோட ஒவ்வொரு விஷயத்துக்குமே டவுட்ஸ் வந்து சர்க்கிளியா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கனவு இருக்கு, நான் வந்து ஒரு வெளிநாடு போய் படிக்கணும், அப்ராட் போய் படிக்கணும்னு ஒரு ஆசைகள் இருக்கு, நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஆசைகள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் தாராளமா நம்மளோட வைப்டூ வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு A to Z ஃபுல்லா கைட் பண்ணி என்ன கோர்சஸ் எடுக்கலாம், அந்த கோர்சஸ்னால என்ன யூஸ்ஃபுல் இருக்கு, அண்ட் அது மட்டும் டியூரேஷன் என்ன, அங்க வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் எப்படி போயிட்டு இருக்கு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கா, ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு, ஸ்காலர்ஷிப், எஜுகேஷன் லோன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்ல அப்படி நேரில் கால் பண்ணி பேசணும் அப்படின்னு நினைக்கினா மேல ஸ்ட்ரிப்ல நம்பர் போயிட்டு இருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரி, இப்போ வந்து நம்ம 1 by 1 பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட வைப்டூல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் நம்ம வந்து பாஸ் அவுட் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம், என்னென்ன கண்ட்ரீஸ்ல நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க.
ஸோ அவங்களுக்கு ஜாப் இப்போ எங்க வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க ஸ்பெசிஃபிக்கா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா சார்? ஸோ சக்சஸ்ஃபுல்லா நம்ம அனுப்பிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி இருக்காங்க அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பி இருக்கு. அதுல ஒரு ஃபியூ ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் சொல்லுங்க சார். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து போன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாருமே வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு வந்தவங்க ரொம்ப கம்மி தான். ஓகே. ஸோ அவங்க வந்தவங்களும் பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ஓன் பிசினஸ் தான் பண்ணிருக்காங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா யூகேல வந்துட்டு எங்களோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற டாப் கம்பெனிஸ்ல வந்துட்டு பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ அங்க படிச்சு முடிச்சுட்டு வந்த ஒருத்தர் வந்துட்டு இங்க ஒரு பேங்கிங் செக்டர்ல ஒர்க் பண்றாரு. ஸோ அவர் நல்ல பொசிஷன்ல வந்துட்டு அவருக்கு ஒரு நல்ல சேலரியில கிடைச்சது. கரெக்டா அந்த பேங்க் ஞாபகம் வரல, அந்த ஒரு பேங்கிங் செக்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சது. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். நம்ம கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட் சொல்லும் போதே நீங்கள் சொன்னீங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய விதமான கண்ட்ரீஸில் வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெடிக்கல் அப்படின்னு எடுக்கும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதர் கண்ட்ரியில் மெடிக்கல் எடுக்கும் போது MBBS எல்லாம் பண்ணும்போது நீட் அப்படிங்கிறது கம்பல்சரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே இருக்க MBBSக்கும் அங்கே இருக்க MBBSக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, மெடிசன் எப்படி படிக்கலாம் அப்படின்னு? ஆக்சுவலி வந்துட்டு மெடிக்கல் வந்து மெயினான ரீசன் வந்து ஏன் வந்துட்டு இந்தியாவில் இல்லாம அப்ராட்ல போய் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ அவங்க வந்து ஒரு பட்ஜெட்டுக்காக தான் போய் படிக்கிறாங்க. ஸோ இப்போ அப்ராட்ல போய் படிக்கிறது மெயினா வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லைக் பிலிப்பைன்ஸ், உக்ரைனு, ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல ரஷ்யா, சைனா, ஸோ இங்க போய் படிப்பாங்க. இங்க வந்து என்னன்னா ரொம்ப லோ பட்ஜெட், ஈவன் ஜார்ஜியால படிப்பாங்க. ஸோ லோ பட்ஜெட்ல வந்துட்டு அவங்க வந்து மெடிக்கல் முடிச்சுட்டு இந்தியா ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. ஸோ கம்பேர்ட் டு இந்தியா விட அதர் கண்ட்ரீஸ்ல வந்து லோ பட்ஜெட் வந்து லோவா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கண்ட்ரீஸ்ல வந்துட்டு படிச்சுட்டு வர்றதுல ஸோ என்ன ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நார்மலாவே ஒரு மெடிக்கல் கோர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் 6 months வந்து பாத்தீங்கன்னா கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸ் பண்றப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேஷண்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணுவாங்க. ஸோ பேஷண்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்து என்ன டிசீஸ் இருக்கு, ஸோ அது வந்து என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து அவங்க கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல பண்றப்போ அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய பேரியரா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம சார், இப்போ நம்ம நீங்க சொன்ன மாதிரி பிலிப்பைன்ஸ் எல்லாம் வந்து படிச்சுட்டு வராங்க, இந்தியா வராங்கும் போது, ஸோ MBBS முடிச்சுட்டு இங்க வரும்போது என்ட்ரன்ஸ் மறுபடியும் இங்க எழுதணும். இங்க வந்து கண்டிப்பா வந்து அவங்க வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும். சரிங்களா? ஸோ MCA அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும். ஸோ இங்க இருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸோட MCA கிளியரன்ஸ் ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால நாங்க ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ இப்போ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ்ல வந்து அவங்க மெடிக்கல் பண்ணாங்கன்னா நான் சொன்ன மாதிரி பட்ஜெட் வைஸ் வந்து அது வந்து உங்களுக்கு அதிகமாக தான் வரும். பட் வந்துட்டு வேல்யூ ஃபார் மணி. ஸோ யூஎஸ்ல வந்துட்டு நீங்க வந்து மெடிக்கல் படிச்சீங்கன்னா ஸோ அங்கத்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அங்கேயே வந்து ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. நீங்க அங்க முடிச்சுட்டு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்க வந்து அங்க செட்டில் ஆயிடும். மொரோவர் இந்த கண்ட்ரீஸ்ல படிக்கும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்றப்போ இங்கிலீஷ்ல தான் பண்ணுவீங்க. ஸோ வேற லாங்குவேஜ்ல பண்ண மாட்டீங்க. ஸோ அப்போ அந்த லாங்குவேஜ் பேரியர் வந்து உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? ஸோ இது ஒண்ணு இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இங்கிருந்து போற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து என்ன தெரிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து என்ன டவுட் வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ டாக்குமெண்ட்ஸ் அண்ட் தென் ப்ராசஸ் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும், எப்படி வந்து ப்ராசஸ் ஃப்ளோ வந்து எப்படி போகும், ஸோ அடுத்தது என்ன பண்ணும், அடுத்தது என்ன பண்ணும். மெயினா பாத்தீங்கன்னா இப்போ இங்க வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில பேர் வந்து அவங்க டைரக்டா வந்து அப்ளிகேஷன்ஸ் போட்டுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக் ஆயிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஏஜென்சிக்கு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சல்டன்சிக்கு வந்துட்டு ஸோ நான் அடுத்தது என்ன பண்ணணும் ஸோ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த டாக்குமெண்டேஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெயினா வந்துட்டு ஸோ இப்போ நம்ம இங்க இந்தியால நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து நான் UG முடிச்சிட்டேன், போய் ஒரு PG பண்ணணும். ஸோ அந்த PG பண்றப்போ வந்து என்னன்னா லைக் டைரக்டா வந்து நான் என்னோட அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ TC, அதுக்கப்புறம் மார்க் ஷீட்ஸ், ஸோ டிகிரி சர்டிபிகேட் இதெல்லாம் கொண்டு போய் இன்னொரு காலேஜ்ல கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து PGக்கு அட்மிஷன் கிடைச்சிடும். பட் வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அபார்ட் ஃப்ரம் அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ், அந்த அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ் தவிர வேற வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், SOPன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் ரோல் வந்துட்டு பிளே பண்ணும் உங்களுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுக்கறதுல. ஸோ அப்போ அந்த SOP வந்து என்ன அப்படின்னா ஸோ உங்களை பத்தின ஒரு எஸ்ஏ மாதிரி நீங்க வந்து எழுதணும். சரிங்களா? ஸோ லைக் வந்துட்டு நீங்க உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஸோ அதுக்கப்புறம் எதுக்காக இந்த கண்ட்ரி சூஸ் பண்றீங்க, ஸோ எதுக்காக இந்த கோர்ஸ் சூஸ் பண்றீங்க, ஸோ
ஸோ எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் படிச்சா எனக்கு எப்படி வந்துட்டு என்னோட கரியர் கோலை வந்துட்டு நான் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டி சூஸ் பண்றோம்னா எதுக்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுவோம். ஸோ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்மளோட இன்டென்ஷன் என்ன. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க வந்துட்டு அதுல எழுதணும். ஒரு 750 to 1000 வேர்ட்ஸ்குள்ள வந்துட்டு நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து கொடுக்கணும். சரிங்களா. ஸோ இப்போ இது வந்து ஒரு காம்படிட்டிவான எஸ்ஓபி கிரியேட் பண்றதுக்கு வந்துட்டு இவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. சரிங்களா. ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெடிகேட்டடா வந்துட்டு எஸ்ஓபிக்கு ஒரு டீம் இருப்பாங்க. ஸோ இது வந்து என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்களுடைய டீடைல்ஸை வந்துட்டு கேதர் பண்ணி ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வச்சு ஸோ அவங்க கிட்ட பேசிட்டு ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட வீக்னஸ் என்ன, அவங்களோட கோல் என்ன, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு டிராஃப்ட் வாங்கிட்டு ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எஸ்ஓபி வந்து உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த எஸ்ஓபி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க மார்க் கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் வந்து ஈஸியா கிடைக்கும். ஸோ ரெண்டாவது வந்து நீங்க ஃபர்ஸ்டே கேட்ட மாதிரி இந்த அகாடமிக் கேப் நிறைய இருக்கும். ஸோ ஒரு 5 இயர்ஸோ இல்ல 10 இயர்ஸோ கேப் இருக்கு அப்படின்னா ஸோ அந்த கேப்புக்கும் பாத்தீங்கன்னா எஸ்ஓபியில வந்து நம்ம ஸ்ட்ராங்கா வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து நமக்கு அட்மிஷன்ஸ் கிடைச்சிடும். ஸோ அப்போ அந்த எஸ்ஓபிங்கிற டாக்குமெண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறது நாங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் கைட் பண்ணி எஸ்ஓபி கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எல்ஓஆர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து லெட்டர் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு 2 ப்ரொஃபசர்ஸ் கிட்ட அவங்க படிச்ச இன்கேஸ் வந்து அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அவங்க படிக்கிற காலேஜ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 ப்ரொஃபசர்ஸ்க்கோ ஹெச்ஓடிக்கோ யார்கிட்டயாச்சும் வந்து அந்த எல்ஓஆர் வந்து லெட்டர் வந்து அந்த காலேஜ் லெட்டர் ஹெட்ல வந்துட்டு வாங்கணும். ஸோ அது வந்து எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான எல்ஓஆர் இருக்கணும். ஸோ அவங்க வந்து எப்படின்னா அந்த ஸ்டாஃப் வந்துட்டு இவர் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்துட்டு அப்ராட்ல வந்து ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ஒரு லெட்டர் கொடுக்கணும். ஸோ அது வந்து எப்படி ஸ்ட்ராங்கான ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுப்போம். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒர்க் பண்ற இடத்துல இருந்து அவங்க வந்து அவங்களோட லெட்டர் அங்கே வாங்கிக்கலாம் எல்லோவா. ஸோ அப்போ அந்த ஃபார்மேட் ஒர்க்கிங் பீப்புளுக்கு எப்படி இருக்கணும், ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கணும், ஸோ இதுக்கான ஹெல்ப் கைடன்ஸ் ஃபுல்லாவே நாங்கள் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து டாக்குமெண்டேஷன். இது கூட வந்து அவங்களோட பாஸ்போர்ட் ஸ்டூடெண்டோட பாஸ்போர்ட் வந்து வேணும். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் வந்து பாஸ்போர்ட் எல்லாம் நாங்கள் ஸ்டூடெண்ட்டுடைய டாக்குமெண்ட்ஸை வாங்கினதுக்கு அப்புறம் ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷார்ட் லிஸ்டிங் அனுப்புவோம். இப்போ அவங்க என்ன கோர்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன கண்ட்ரி கேட்டிருக்காங்களோ ஸோ அந்த கண்ட்ரி அந்த கோர்ஸை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் அனுப்புவோம். ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்துட்டு எவ்வளோ ஃபீஸ் இருக்கும், ஸோ எவ்வளோ டியூரேஷன் இருக்கும், ஸோ அண்ட் தென் வந்து எந்த கேம்பஸ்ல அவங்க படிப்பாங்க, ஸோ இது மாதிரியான டீடைல்ஸ் வந்து ஃபுல்லாவே அதுல இருக்கும். சரிங்களா. ஸோ என்ட்ரி ரிக்வயர்மெண்ட்ஸ் என்ன எல்லாமே இருக்கும். ஸோ இதை வந்து அவங்க பார்த்துட்டு அதுல இருந்து அவங்க பர்டிகுலரா வந்துட்டு எனக்கு இந்த யூனிவர்சிட்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்துட்டு கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ நாங்க அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு டைம் ரிவ்யூ பண்ணுவோம். ரிவ்யூ பண்ணிட்டு ஸோ யூனிவர்சிட்டிக்கு வந்து நாங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து போடுவோம். ஸோ ஒன்ஸ் வந்து யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் போட்டோம் அப்படின்னா ஸோ அப்போ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரியில ஒரு மாதிரி டியூரேஷன் எடுப்பாங்க அவங்க டிசிஷன் சொல்றதுக்கு. ஸோ இப்போ யூகே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீக்ஸ் எடுப்பாங்க. ஸோ 2 வீக்ஸ்ல வந்து நமக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 40 டேஸ்ல இருந்து 1 மந்த் 40 டேஸ் அது மாதிரி எடுப்பாங்க. ஸோ கனடாவில் 40 டேஸ் எடுப்பாங்க. ஸோ அயர்லாண்டில் பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் எடுப்பாங்க. ஸோ பட் சில யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைக் 1 வீக்குள்ளேயே வந்து டிசிஷனும் சொல்லிடுவாங்க. சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸும் இருக்கு. ஸோ அப்போ அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு நம்ம அனுப்பணும்னே அவங்க வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. ஸோ அந்த லெட்டருக்கு பேர் வந்துட்டு ஆஃபர் லெட்டர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த ஆஃபர் லெட்டர்ல வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஸோ 2 டைப் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கும். ஒன்று கண்டிஷனல் ஆஃபர், இன்னொன்று அன்கண்டிஷனல் ஆஃபர். ஸோ இப்போ இந்த கண்டிஷனல் ஆஃபர்ல வந்து என்ன இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இன்கேஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த இங்கிலீஷ் ரிக்வயர்மெண்ட் டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுக்காம வந்து ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்கேஸ் அது வேணும் அப்படின்னா இந்த டெஸ்ட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இப்போ அப்ளை பண்றதுக்கு வந்து நிறைய பேர் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம வந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். பட் வந்து இங்க வந்து மெயினா இன்டேக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 இன்டேக் இருக்கும். ஸோ ஒன்று வந்து செப்டம்பர் இன்டேக், ஸோ அடுத்தது வந்து ஜனவரி இன்டேக், அதாவது ஃபால் இன்டேக் அண்ட் ஸ்ப்ரிங் இன்டேக்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த ஃபால் இன்டேக் வந்து செப்டம்பர்ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறவங்க மேல வந்து அவங்க கோர்ஸ் முடிச்சிருவாங்க. ஸோ மேல கோர்ஸ் முடிக்கிறப்போ அவங்க வந்து செப்டம்பர் இன்டேக்கே அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா.
ஸோ எனிவேஸ் எனக்கு இந்த 1 hour லைவ்ல நீங்க பிரீஃபா ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட உட்காந்து எவ்வளோ பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்கள் நீங்க வந்து வெளிநாடு போய் படிக்கணும், அப்ராட்ல போய் படிக்கணும், எனக்கு இந்த யூனிவர்சிட்டியில படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யாரை அப்ரோச் பண்றது, யார் நமக்கு ப்ராப்பரா கைட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, டவுட்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட வைப்டு வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஆர்எஸ்புரம் டிவி ரோட்ல லொக்கேட்டா இருக்காங்க. மேல ஸ்ட்ரிப்ல நம்பர் போயிட்டு இருக்கு 9514095141 அப்படின்ற நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களோட வெப்சைட் கூட இருக்கு. அந்த வெப்சைட்க்கு கான்டாக்ட் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபார் த டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. இல்ல டைரக்டா கூட போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். எனிவேஸ் தேங்க்யூ சோ மச் சார். நிறைய விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய பேருக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ.